ஸோ இன்னைக்கு உங்க எல்லாரையும் வர சொல்லதுக்கு சில காரணங்கள் இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பேன். எல்லாரும் கேட்கறதுல பின்னாடி நான் சொல்ல கேட்கறதுலாம் இல்ல. எத்தனை பேருக்கு வந்து 50 வயசுக்கு மேல கை தூக்குங்க. மொத்தமா ஒரு 20 பேர் தான் இருக்கீங்க. எத்தனை பேருக்கு வந்து 40 வயசு மேல இருக்கு? 50 வயசுக்கு மேல இருக்கணும் கை தூக்கணும். 40 வயசு மேல அப்பயும் பெருசா யாருமே இல்ல. எத்தனை பேருக்கு 30 வயசுக்கு மேல இருக்கீங்க? அப்பயும் பெருசா இல்ல. எத்தனை பேருக்கு 20 வயசுக்கு மேல இருக்கீங்க? ஸோ பாத்துக்கோங்க. இந்த ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் கைகளை போடு. இந்த ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா வாழ்க்கையில ஒன்னும் உருப்பிட முடியாது. ஜெயிலுக்கு தான் போகணும், வாழ்க்கை தான் அழிஞ்சு போகும். இந்த சினிமால பாக்குறதுக்கோ சோசியல் மீடியால பாக்குறதோ ரொம்ப பெரிய இதுவா தெரியும். கடைசியில கஷ்டப்படுறது நீங்க, உங்க குடும்பத்துல இருக்கவங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா உங்க பொண்டாட்டி, உங்க பிள்ளைங்க. கூட இருக்க எவனும் எங்கேயும் வரமாட்டான். செத்தா கூட நிறைய பேர் தூக்கி போறதுக்கு வர்றதில்ல இப்பலாம். அதனால நீங்க எல்லாரும் ஒழுக்கமா இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது. இல்ல அப்படின்னா நீங்க வந்து சீரியஸான விளைவுகள், சட்ட ரீதியான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். பொருளாதார ரீதியா கூட உங்க எல்லாரையும் முடக்க முடியும். காசு இல்லைன்னா நீங்க கஷ்டப்படுறது மட்டும் இல்லாம உங்க குடும்பங்களும் கஷ்டப்படுவாங்க. ரெண்டாவது, சமூகத்துல அமைதி நிலவணும். அமைதி நிலவுனா இந்த குடிச்சிட்டு போய் பக்கத்து தெருவில் சண்டை போடுறது, இல்ல அவன் தெருவில் பைக் ஓட்டிட்டு போய் இடிக்கிறது, அங்க அடிச்சுக்கிறது, வெட்டிக்கிறது, இந்த ஜல்லிக்கட்டுல பிரச்சனை பண்றது, கோயில் திருவிழால பிரச்சனை பண்றது, ஆடல் பாடல்ல பிரச்சனை பண்றது, இல்ல சாயங்காலம் ஒன்னா உட்காந்து குடிக்கிற இடத்துல பிரச்சனை, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. உங்க குடும்பத்துல இருக்கவும் நிம்மதியா இருக்க முடியாது. பாத்துக்கோங்க. திருச்சி மாவட்டத்தோட தொகை பாத்தீங்கன்னா, ஜனத்தொகைன்னு பாத்தீங்கன்னா 30 லட்சத்தை தொடுது. நீங்க 300 உங்க 300, 350, 400 பேர்னால 30 லட்சம் மக்கள் வந்து நிம்மதியா இருக்க முடியாம இருக்க முடியாது. நீங்க 300ங்கிறது ஒரு நம்பரே கிடையாது. ஜெயில போனா ஜெயில் வாழ்க்கை ஃபுல்லா போயிடும். சோ திருந்தி ஒழுங்கா உழைச்சு ஒழுங்கா ஒரு நல்ல வேலைக்கு போய் கெட்ட பழக்கங்கள் இல்லாம கெட்டவர்களோட சேர்க்கை இல்லாம வாழ்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது, உங்க குடும்பத்துக்கு நல்லது. எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை இருக்கு, கை தூக்குங்க. பெரும்பாலானவங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க நம்பி ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணிருக்கானா அந்த பொம்பளைய வந்து ஒழுக்கமா வச்சு வாழ வேண்டியது உங்க பொறுப்பு. உங்களை நம்பி 2 குழந்தை பெற்றிருக்கீங்கன்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை உங்களுக்கு. நீங்க ரவுடியா பொறுக்கியா உங்க வாழ்க்கையை இழந்தீங்கன்னா உங்க குழந்தையும் அவங்க வாழ்க்கையை இழக்க வேண்டியிருக்கும். உங்க அடுத்த தலைமுறையும் அப்படியே போயிடும். நல்லா பார்த்து இருந்துக்கோங்க. என் ஜாதிக்காரன் கூப்பிட்டான், என் சொந்தக்காரன் கூப்பிட்டான், ஊர் தெருவில் இருக்கவங்க கூப்பிட்டான், இந்த கட்சிக்காரன் கூப்பிட்டான், கூட்டாளி கூப்பிட்டான், இவனுக்கு ஜெயில பழக்கமாச்சு, இவன் வந்து நம்ம ரொம்ப பெருசா வரணும் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணி விட்டான், சோசியல் மீடியாவோட வீடியோ பார்த்து தானே, போட்டோவை பார்த்து தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க தான் முட்டாள், நீங்க தான் கஷ்டப்படணும். அதே போல இங்க கஞ்சா விற்கிறவங்க சில பேர் வந்து, எத்தனை பேர் கஞ்சா விற்கிற கேஸ் கை தூக்குங்க. கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். நான் மறுபடியும் சொல்றேன். உங்களால சமூகத்தில் இருக்க அடுத்த குடும்பங்கள், அடுத்த தலைமுறைகள் வந்து அழியுது அப்படின்னா உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுல நான் எந்த தயக்கமும் நான் இருக்க மாட்டேன். உங்க குடும்பங்கள் நல்லா இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க, அதை விடவே மாட்டோம். உங்களால 100 குடும்பம் அழியுதுன்னா நீங்க உங்க வாழ்க்கையும் உங்க குடும்பத்தோட வாழ்க்கையும் இழக்கிறதுக்கு தயாரா இருந்துக்கோங்க. கஞ்சா விற்கிறவங்க, பாட்டில் விற்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இங்க இருக்கிறவங்க யாராவது இதுக்கு மேல ஒரு ரியல் கேஸ்ல வந்தீங்கன்னா கூட விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். நான் இப்பயே சொல்லிடுறேன். குடி பழக்கம் வேற ஏதாவது பழக்கம் இருந்தா விட்டுட்டு வீட்டுல உட்காந்துக்கோ. ரோட்ல உட்காந்து குடிக்கிறது, பார்ல போய் குடிக்கிறது, அங்க சண்டை போறது, குடிச்சிட்டு வண்டி ஓட்டி சண்டை போடுறது எல்லாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா ரொம்ப சிக்கலான நிலைமை ஆகி போயிடும். புரிஞ்சா எல்லாருக்கும்? சத்தமா சொல்லுங்க.